வணக்கம் நண்பர்களே. குரூப் 2024க்கான அந்த வேகன்சி லிஸ்ட்டில் அதிகப்படியான இடங்களை வச்சுருக்க ஒரு துறை பார்த்தீங்கன்னா நீதித்துறை. அதாவது கோர்ட்டில் நிறைய வேகன்சி இருக்கிறது. நம்ம துறைகள் பற்றி நிறைய வீடியோ போட்டோம், அது பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால நம்ம விட்டுட்டோம். இருந்தாலும் ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டிருந்தாரு, சார் இது நீதித்துறையை பற்றி கொஞ்சம் போடுங்க சார், எனக்கு அது எடுக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம போடலான்னு சொல்லிட்டு தான் நான் டீட்டெயிலுக்கு கேதர் பண்ணி நான் போட்டேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு ஆஸ்பிரண்ட் கேட்டிருந்தாரு, கோஆப்ரேட்டிவ் பற்றி போடுங்க சார், அதில் ஒரு 4-5 டிவிஷன், அதாவது பிரிவு இருக்கிறது, பிரான்ச் மாதிரி இருக்குது சார், அது போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக அடுத்து ஒரு வீடியோ போடுவோம், அவ்வளோதான். ஏன்னா துறைகள் பற்றி போடும்போது பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடையாது, அதனால நமக்கு அது டைம் வேஸ்ட்ன்றதால நம்ம சப்ஜெக்ட் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். கோர்ட்டு கஷ்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வகையான கோர்ட் இருக்குன்னு முதல்ல கேளுங்க, அதுவே அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட், போக்சோ கோர்ட்டு, SC/ST கோர்ட், பிரின்சிபல் சப் கோர்ட், அடிஷனல் சப் கோர்ட், ஃபேமிலி கோர்ட், சீஃப் ஜுடிஷியல் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட், JM1, JM2, அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷனல் மகிழா கோர்ட், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப், அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப். இத்தனை வகையான கோர்ட் இருக்குது. உங்களுக்கு மட்டும் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோர்ட்டு மட்டும் கிடச்சிச்சின்னா அதுவே உங்களுக்கு சொர்க்கம். சரிங்களா? இதை விட வேறு என்ன இருக்கணும்? உங்களோட சர்வீஸே அங்கேயே முடிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலுக்காக நான் ஒரு 4-5 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுற 4-5 பேர் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் டீட்டெயிலாக கேட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கோர்ட்டில் கிடையாது. அது ஏன் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய தலைப்பு பாருங்கள், பதவி உயர்வு, பணி மாறுதல், விடுப்பு, பணியோடைய நேச்சர், ஒர்க் நேச்சர், அவ்வளோதான். இப்போ இந்த கோர்ட்டில் பாருங்கள், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டா அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா, உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெவன்யூ ரூரல் டெவலப்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய வேலையை காட்டிலும் இங்கே வேலை மிக மிக குறைவு. சரிங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய நேரம் வேலை வாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஈக்குவட்டாக மாறிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய ஒர்க் நேச்சர் சொல்கிறேன். அவர் ஆஃபீஸ் ஒர்க் பார்ப்பார், ஃபைல் ஒர்க் பார்ப்பார், கேஸ் கட்டு, இது எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, சம்பளம் போடுறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜட்ஜிக்கான அந்த SR சம்மந்தமாக அந்த ரிப்போர்ட் அனுப்புறது, கோர்ட்டு ஸ்டாஃபுங்க, இந்த தபால் எல்லாத்தையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். சரிங்களா? டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒன்று செக்ஷன் சொல்லுவாங்க. ஓப்பன் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை டைப் பண்ணுறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைரி போடுறது, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. டைரி போடுறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா MCயும் பார்ப்பார், ஸ்டெனோவும் பார்ப்பாங்க, டைப்பிஸ்ட்டும் பார்ப்பாங்க. சரிங்களா? அது கோர்ட்டை பொறுத்திருக்கு, அவங்க அந்த ஒர்க் நேச்சர் பொறுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் சொல்லிட்டேன், அதிகபட்சமாக இவங்க டைப் பண்ணுற வேலை தான் இருக்கும், ஃபைல் ஒர்க்கு இவங்களுக்கு கிடையாது. ஜூனியர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பார்ப்பார், கோர்ட்டுடைய செக்ஷன் அந்த வேலையும் பார்ப்பார். சரிங்களா? ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 313 ரிப்போர்ட் போடுறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க டைரி போடுவாங்க, அப்புறம் ஆர்டர் போடுறது, சார்ஜஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெனோ தான் செய்வாங்க. இது மற்ற துறையில் நீங்கள் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது வருவாய்த்துறை, ரூரல் டெவலப்மெண்ட்டு, இன்னும் நிறைய துறைகள் இருக்கிறது. அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேலைகள் நம்மளை அங்கே வாங்குவாங்க, நேரங்காலம் கடந்து போகும். சரிங்களா? இங்கே ஒரு கோர்ட்டை பற்றி ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேரங்காலம் தெரியாமல் வேலை வாங்குவோம், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கோர்ட்டாக மாறிச்சு, ஆஃபீஸ் ஆஃபீஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒர்க் நேச்சர் முன்ன மாதிரி கிடையாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொமோஷன் பார்க்கலாம். நான் ஒர்க் நேச்சர் சொல்லிட்டேன். ஒர்க் நேச்சர் நான் எப்படி சொல்கிறேன்னா, கோர்ட்டுக்குள்ளே தான் இருக்கும், கோர்ட் ஒர்க்கு தான். சரிங்களா? உங்களுக்கு லிமிட்டு தான் ஒர்க்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 6:30 தாண்டாது. சரிங்களா? மேக்ஸிமம் 6 மணிக்கெலாம் முடிச்சுருவாங்க, 6:30 தாண்டாது. அப்படி போச்சுன்னா அதிகபட்சம் 7. அது ஆனால் நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்லேயோ ரெவன்யூலையோ பார்த்தீங்கன்னா 8-9 மணி கூட ஆகும். இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த 2 துறை தான் அதிகப்படியான நேரம் இருக்கும். மற்ற துறைகளும் இருக்கிறது, நம்ம அதை பெருசாக யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஒப்பிடும்போது இது 2 ஒப்பிட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக கோர்ட் உண்மையிலே நமக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுவோம். சரிங்களா? இப்போ ப்ரமோஷன் பார்க்கலாம். ப்ரொமோஷன் பாருங்கள், ஜேஏ அல்லது டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்தில் ப்ரொமோஷன் கிடச்சிருது, அசிஸ்டண்ட் கிடச்சிருது. ஆனால் மற்ற துறைகள் நீங்கள் பாருங்கள், அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக அப்படியே இருக்காங்க, யாருக்கும் ஒன்றும் ப்ரொமோஷனே வரல. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதுவும் அப்படி தான்.
ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ரெவன்யூலேயும் அப்படி தான் இருக்கும், போலீஸில் அது இப்படி தான் இருக்கும். எல்லா துறையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரி, இந்த 2 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறது. மற்ற எந்த துறையிலையுமே அது மாதிரி கிடையாது. சரிங்களா? இப்போ அசிஸ்டண்ட் 2 வருஷத்தில் ஆயிடணும். அசிஸ்டண்ட் ஆகிட்டா அசிஸ்டண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எம்சினா அதாவது மேஜிஸ்ட்ரேட் கிளர்க்கு, அது பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட கிளர்க்காக இருப்பார். சரிங்களா? இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு ஹெச்சி ஆக போகிறாருன்னா சூப்பரண்ட் கேடர் தான் ஹெச்சி அது ஆக போகிறாருன்னா அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? இவருடைய வேலையை நம்ம தான் சொல்லியிருக்கோம், டைரி போடுறது, இந்த கேஸ் கட்டு பார்க்குறது எல்லாமே வந்து இவருடைய வேலையாக இருக்கும். ஜட்ஜோட ப்ரோக்ராம் எல்லாமே இவர் தான் பார்த்துக்குவார். சரிங்களா? இப்போ எம்சி முடிச்சிட்டேன். எம்சிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரண்டு, மற்ற துறைகளை ஒப்பிடும்போது சூப்பரண்டு கேட்ரு ஹெட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 வருஷம். அதாவது சூப்பரண்டு கேட்டதுக்கான சம்பளம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2019 ஜாயின் பண்ணார். இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துல அவர் சூப்பரண்ட் ஆகிட்டார். சூப்பரண்ட்னா ஹெட் கிளர்க் ஆகிட்டார். சரிங்களா? வேலை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் மெயின்டைன் பண்ணுறது தான். சூப்பரண்டுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதை தாண்டி இவருக்கு இருக்கும். இப்போ நீதித்துறை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அதிகப்படியான பொறுப்புகள் இருக்கும். ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேராருன்னா எதுக்காக ஜாயின் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணணும், ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொமோஷன் இருக்கணும், 2. 3வது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அதிகாரங்கள் இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்லருக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ நல்ல சேலரி, ப்ரொமோஷன், நல்ல ஒர்க்கு அப்படின்னும் போது நமக்கு உண்மையிலே அந்த துறை வந்து நமக்கு ரொம்ப செழிப்பாக தான் இருக்கிறது. செழிப்புனா நல்லா பலமையாக இருக்கிறது. நம்ம ப்ரொமோஷன் இருக்குது, நம்ம நல்லா வேலை செய்யலாம், எல்லாமே நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக வந்து கோர்ட் வந்து ஒரு நல்ல துறையாக நமக்கு தெரியுது. சரிங்களா? இது என்னுடைய பார்வையில் அப்படி தெரியுது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் என்பது யாரும் சொல்ல மாட்டாங்க, கோர்ட் என்பது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாமே வந்து மாறிட்டு வருது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிலேருந்து ஒரு 4-5 வருஷத்தில் கிரேட் 2 பெஞ்சு அது பார்த்தீங்கன்னா அது அடுத்த லெவலில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டு சம்மந்தமாக அந்த ஒர்க்கு பார்க்கக்கூடிய ஒரு வேலை அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம துறையில் இருக்க சூப்பரண்ட் கிடையாது, இது அதை தாண்டி இருக்கும். இது 2 பிரிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டு சார்ந்த வேலைகள் தான் எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டு ஸ்டாப் வந்துச்சுன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிவில் சப்ளையில் நீங்கள் போய்ட்டு ஒரு கேடரில் போய் ஆஃபீஸர் கேடரில் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்க வேலை பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஏதாவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். சனி ஞாயிறில் எல்லா நாள்லையும் வர வச்சுருவாங்க. ஏன்னா இது அத்தியாவசிய பணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் கிடையாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தா லீவு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு சலுகையாக இருக்காங்க. என்னுடைய தங்கச்சி ஒருத்தவங்க அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு மகப்பேறு விடுப்பு எந்த விடுப்பாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. நல்லபடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லீவுமே வந்து மறுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் நிறையவே அங்கே இருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரென்த் இல்லாத இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் வந்து நான் பாசிட்டிவாக சொல்லும்போது என்ன சார் நெகட்டிவாக கிடையாதுன்னா இருக்கிறது. சில இடங்களில் கொஞ்சம் நெடலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையுமே வந்து இருக்கிறது. வேலை செய்யணும், வேலை வாங்குறது, போட்டு புழியிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன் வேலை செய்கிறவங்களே வேலை வாங்குறாங்க அப்படின்னா ஏதாவது சொதைப்பிட்டாங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸர் தான் பாதிக்கப்படுவார். அதனால தான் வந்து ஒரு நல்ல ஒர்க்கர்னால் அவங்களுக்கு நல்லா வேலை வாங்குறதுக்கான காரணம் அதுதான். ஏதாவது சொதைப்பிட்டா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த பதில் சொல்லக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாதுக்காக தான் நல்ல ஒர்க்கராக வேலை வாங்குவாங்க. சரிங்களா? ஒர்க்கு அதாவது ஓரளவுக்கு சரியாக செய்யலை இப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், சார் அப்போ வேலை செய்யணுமா? அப்படிலாம் கிடையாது. வேலை செய்யாதவன் ஏமாத்திட்டே இருந்தா ஒரு நாள் கூட்டும் போய் அவன் என்ன பண்ணுவாங்க, சரண்டர் பண்ணி விட்ருவாங்க. சரண்டர் பண்ணிட்டா என்ன ஆகுனா அதை விட அவமான எதுவுமே கிடையாது. இவர் எங்களுக்கு வேணாம், இவர் வந்து எந்த வேலையும் செய்யறது கிடையாது, இந்த போஸ்ட்டே எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணிட்டாங்கன்னா வேற ஆள் வாங்கி அந்த இடத்துல போட்டுருவாங்க. நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மாவட்டத்தில் வேலை செய்கிறேன், என் சொந்த மாவட்டம், தூக்கி போய் சென்னையிலே வேற எங்கேயோ ஒரு கன்னியாகுமரியோ ராமநாதபுரமோ எங்கேயோ போட்டுட்டா என்ன ஆகும்? அப்போ அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதுதான் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு அந்த பிரச்சனைலாம் வராது. சரிங்களா? அடுத்து நம்ம லீவு பார்க்கலாம். வழக்கமாக கொடுக்கக்கூடிய லீவு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே 2 நாளுமே லீவுன்னு சொன்னாங்க. அது கோர்ட்டை பொறுத்து இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இப்போ டவுன் டியூட்டின்னு ஒரு டியூட்டி போடுவாங்க. அதாவது சாட்டர்டே இல்லை ஏதாவது லீவ் நாளில் வர சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான காம்பன்சேஷன் லீவ் வந்து தரமாட்டாங்க. மற்ற துறைகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈடுகட்டும் விடுப்புன்னு சொல்லிட்டு தருவாங்க. சரிங்களா? இங்கே கொடுக்குறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறது நம்ம ஈவினிங் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டால் கண்டிப்பாக படிக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக படிக்கலாம். எக்ஸாமுக்கும் நம்ம பர்மிஷன் வாங்கி படிக்கலாம். அவங்க பர்மிஷன்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் நீங்கள் குரூப் 4லேருந்து மறுபடியும் குரூப் 4 எதுனா கண்டிப்பாக அலௌடு கிடையாது. சரிங்களா? மற்ற துறைகளில் இருக்கிறது சில துறைகளில் கொடுக்குறாங்க, சில துறைகளில் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈக்குவல் கேரில் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்க கேரெலாம் நீங்கள் படிக்கலாம். என் நண்பர் கூட பார்த்தீங்கன்னா என் கூட வந்து லீவ் போட்டு குரூப் 4 படித்தார். அதனால லீவ்லாம் தராங்க. சரிங்களா? அது கோர்ட்டை பொறுத்து, அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து, உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து, நீங்களுடைய ஒரு எஃபிஷியண்ட்டான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம நல்ல வேலை இப்போ விஷயத்தை பொறுத்து நம்மளுக்கு அவங்களே கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க. அவங்களே நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அது நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ மற்ற துறைகளை நம்ம வந்து சொல்லும்போது ஏன் இது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கங்க. கோர்ட்டு தான் கிடைக்குதுன்னா நீங்கள் நிச்சயமாக கோர்ட்டை எடுத்து நீங்கள் அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, வளமான எதிர்காலம் இருக்கிறது. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிற துறையை எடுங்க. டாப் லெவல் ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய துறையை நீங்கள் எடுத்துங்க. கோர்ட்டு தான் கிடைக்கும் அப்படின்றவங்க நிச்சயமாக நீங்கள் கோர்ட் எடுங்க. கோர்ட் எடுத்தனால எந்த ஒரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் மாறி போச்சு. அப்படி முன்னாடி இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. இப்போ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கிறது. நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. அவ்வளோதான். பணிமாறுதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட் கேரில் ஈஸியாக வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு அசிஸ்டன்ட் அப்படி கிடச்சிச்சின்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேறு டிஸ்ட்ரிக், நீங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் போகணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் மியூச்சுவலில் போயிடலாம். அதாவது ஈக்குவல் கேரில் இருக்கும் மியூச்சுவலில் போனால் ஈஸியாக போய்க்கலாம். அப்படி இல்லாட்டா உங்களுடைய அந்த கேடரை வந்து குறைச்சிட்டு தான் போகணும். இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து நீங்கள் டிகிரேட் ஆகி தான் நீங்கள் உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைப்பிஸ்டாக இருந்தாங்க. அவங்க இப்போ சொந்த டிஸ்ட்ரிக் வந்துட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் அவங்களே உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் உங்களுக்கு எஸ்ஆர் பார்க்குறது, ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே முடிஞ்சிடும். பெருசாக உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் பெண்டிங்கில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. எல்லாமே அங்கேயே டிஸ்ட்ரிக்ட்லேயே முடிஞ்சிடும். ஜட்ஜே முடிச்சிடுவார். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. எல்லாமே வந்து நல்லா இருக்கிறது. மற்ற துறைகள்லாம் வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்தளவுக்கு தான் இங்கே இருக்குது. இப்போ வேலையில்லா துறைகள் எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி அவங்க வந்து அந்த போஸ்டிங்கை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சொந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்க போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தெளிவான சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? முடிவு என்பது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும். எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயந்தான். உங்களை சுற்றி இருக்கவங்க 1000 பேர் 1000 சொன்னால் கூட பரவாயில்ல. முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா அந்த முடிவானது உங்களுடைய நல்லது கெட்டது என்றது எல்லாத்தையுமே வந்து அது கொண்டு வரும். அது நீங்கள் நல்லது இருந்துச்சுன்னா இப்போ சந்தோஷப்படுவீங்க, சொன்னவங்கள பாராட்டுவீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு நெகட்டிவாக போயிடுச்சுன்னா யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்க சாதாரணமாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஸோ முடிவு என்பது நீங்களே எடுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.